நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்த மதுரைக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் அந்த ஊர் மண்ணில் அந்த தலத்தில் இறைவன் குடிகொண்டிருப்பார். ஆனால் இந்த மதுரை மண்ணை மட்டுமே இறைவன் சுமந்திருக்கிறார். மதுரை மண்ணை மட்டுமே இறைவன் சுமந்திருக்கிறார். அந்த மண் இறைவனை சுமந்திருக்கும் மற்ற ஊர்களில். ஆனால் அந்த மதுரையின் மண்ணை இறைவன் சுமந்திருப்பது ஒரு சிறப்பு. அடுத்ததாக மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த இறைவன் சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியனாக மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு அங்கே பாண்டிய மன்னனாக அரசோற்றிய இடம் அது. மூன்றாவதாக, தானே அந்த சங்ககால புலவர்களில் ஒருவராக இருந்து கவி படைத்திருக்கிறான், கவிதைகளை படைத்திருக்கிறான் இறைவன். இப்படி மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பாக இன்னும் சொல்ல போனால், திருமாலினுடைய அவதாரங்கள் 10 அவதாரங்கள் சொல்கின்றோம். அந்த 10 அவதாரங்களில் முதலாவது அவதாரமாக இருப்பது மச்ச அவதாரம். மீன் வடிவமாக இறைவன் எடுத்த மச்ச அவதாரம். அது நிகழ்ந்த இடம் எது என்றால், இப்போ பரசுராம அவதாரம் நிகழ்ந்த இடம் கேரள மாநிலம், கேரளான்னு சொல்கிறோம். அதுபோல இந்த முதல் அவதாரமாக மச்சமாக மீனாக இறைவன் தோன்றிய இடம் எந்த இடம் என்றால், மதுரையில் தான் அவன் மீனாக தோன்றினான் முதலில். நீங்கள் அந்த புராணத்தை எடுத்து பார்த்தீர்களானால் இப்படி இன்னும் அதனுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி மதுரையினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த திருவிளையாடல்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணத்திற்கு, மதுரையிலே பாண்டியன் ஆட்சி செய்கின்றான். அந்த பாண்டியனுடைய ராஜசேகர பாண்டியன்னு பேர் அவனுக்கு அந்த காலத்தில் இவன் பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதே சமயத்தில் கரிகால் பெருவளத்தான் சோழ நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இவனுக்கு 63 கலைகள் மட்டுமே தெரியும். நடனம் இவனுக்கு வராது. இவன் நடனம் இது பெண்களுக்குரியது, நமக்கு தேவையில்லாதது என்று அந்த பாண்டியன் அதை விட்டுவிட்டான். ஆனால் சோழ நாட்டு அரசன் கரிகால் பெருவளத்தானுக்கு 64 கலைகளும் தெரியும். சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவன் வருகிறான், அரசரை பார்க்கிறான். அரசனை பார்த்துவிட்டு, உமக்கு பரத நூல் வராதே, உமக்கு பரத நூல் வராதே என்று சொல்கின்றான். அப்படியா? இல்லையே, எனக்கு 63 கலைகள் தெரியும். 63 தானே தெரியும், 4வது எங்கே என்று அவன் கேட்கின்றான். இப்படி ஒருவன் கேட்டவுடன் அந்த அரசனுக்கு, பாண்டிய அரசனுக்கு மிக வருத்தமாகி விடுகிறது. நம்முடைய திறமைக்கு முன்பு இவன் ஒரு புலவன் கேட்டுவிட்டானே, எங்கள் அரசரை போல உனக்கு 64 கலைகளும் தெரியாதே என்று சொல்லிவிட்டானே என்று வருத்தப்பட்டு கொண்டு, நாம் அந்த பரதக்கலை கற்றே ஆக வேண்டும் என்று அந்த பரதக்கலை வல்லுநர்களை போய் பார்த்து, அவர்களுக்கு எனக்கு சொல்லித்தாருங்கள், நான் உங்களுக்கு வேண்டிய பொருளுதவி செய்கிறேன், இப்படி என்று அவன் கேட்கிறான். இப்படி அவன் கேட்டு அவர்களிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் அவனுக்கு தெரிகிறது அது எவ்வளவு கடினமான வேலை என்று, கடினமான பயிற்சி என்று. உட்கார்ந்தால் எழுந்தால் கால் வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது, அயற்சி ஏற்படுகிறது, தளர்ச்சி ஏற்படுகிறது, களைப்பு ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் ஏற்பட்ட பிறகு தான் அவனுக்கு இப்படி இவ்வளவு தளர்ச்சியாக இருக்கிறது, இவ்வளவு ஒரு சிரமமான ஒரு கலையாக இருக்கிறது, அற்புதமான கலைதான், ஆனால் இதை கற்றுக்கொள்வதற்கு மிகுந்த பயிற்சி தேவையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டே இருக்கிறான். ஒரு சிவராத்திரி வருகிறது. அந்த சிவராத்திரி அன்று மதுரையில் இருக்கின்ற சோமசுந்தரரை போய் தரிசனம் பண்ணுகிறான். அப்படி தரிசனம் பண்ணும்போது அவனுக்கு தோன்றுகிறது, இந்த இறைவன் வலது காலை தூக்கி ஆடிக்கொண்டு இருக்கிறானே, ஒரு காலை தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறான், ஒரு காலை தூக்கி கீழே வைத்து கொண்டு இருக்கிறான். இப்படியே இவன் நாள்தோறும், ஒவ்வொரு நிமிடம் தோறும், ஒவ்வொரு மணிதோறும், எத்தனையோ வருடங்களாக இப்படி காலை தூக்கி வைத்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறானே, இவனுக்கு கால் வலிக்காதா? இந்த சிவபெருமானுக்கு கால் வலிக்காதா?
என்று நடனத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இதே நேரத்தில் தஞ்சையிலிருந்து நாட்டிய அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளும் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அப்போது அந்த மாதிரியான நடனத்தை பார்த்தவுடன் அவன் என்ன சொல்கின்றான், நீங்கள் சற்றே காலை மாற்றி ஆடக்கூடாதா? நாம் ஒரு பளு தூக்கி கொண்டு போகிறோம், அப்பொழுது என்ன செய்வோம், ஏதாவது ஒரு இடத்தில் அதை வைத்து விட்டு கொஞ்சம் கைகளை கால்களை தளர்த்தி கொள்வோம். அதுபோல் ஒரு காலை தூக்கி கொண்டு ஒரு காலை ஊன்றி கொண்டு நடனம் ஆடுகிறாயே, அதில் ஒரு காலை மாற்றி ஆடக்கூடாதா? கொஞ்சம் உனக்கு களைப்பு தீருமே என்று சிவபெருமானை கேட்கின்றான். இவன் கேட்க கேட்க சிவபெருமான் அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கிறான். இதை பார்த்தவுடன் அவனுக்கு வருத்தம் மிகுந்து விட்டது. நாம் இவ்வளவு கேட்கிறோம், இப்படி மாற்றி சிவனுக்கு வலிக்குமே என்று தான் நாமே கேட்கின்றோம். அப்படி இருக்கும்போது இந்த சிவபெருமான் இதை கண்டுகொள்ளவில்லையே என்ற ஒரு மன வருத்தம் அவனுக்கு வந்து விடுகிறது. என்ன செய்கின்றான் என்றால், ஒரு தன்னுடைய உடைவாளை எடுத்து தரையிலே பதித்து விட்டு அதன் மேல் விழுந்து, நான் உயிரை துறக்கப் போகிறேன், நீ காலை மாற்றி ஆடாவிட்டால் நான் உயிரை துறந்து விடுவேன் என்று சொல்கின்றான். இப்படி சொன்ன உடனே சிவபெருமான் அவன் முன்னே தரிசனம் தந்து அந்த காலை மாற்றி ஆடுகிறார். எல்லா ஊர்களிலும் நடனம் இருக்கும், அம்பலம் இருக்கும். அந்த அம்பலங்களிலே மதுரையிலே இருப்பது வெள்ளி அம்பலம். அந்த வெள்ளி அம்பலம் எப்படி வந்தது என்று பிறகு சொல்கிறேன். அந்த வெள்ளி அம்பலத்திலே மட்டுமே எல்லா இடங்களில் இருக்கின்ற நாட்டியத்தை விட இதிலே காலை மாற்றி அவர் ஆடியிருப்பார். இதுதான் மதுரையினுடைய ஒரு சிறப்பு. கோயில்களை பற்றி சொல்லும்பொழுது தஞ்சை பெரிய கோயிலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. எப்படி என்றால், ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் என்று நாம் கேள்விப்படுகிறோம், 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். அவன் உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளை வென்று தன்னுடைய குடைக்கீழ் கொண்டு வந்தவன். அதாவது எப்படி என்றால், இமயம் வரை சென்றவன். அதே போல கங்கை கொண்டான், அதனால் அவனுக்கு அது கங்கை கொண்டான் என்ற பெயர் உண்டு. கடாரம் கொண்டான். இப்பொழுது இருக்கின்ற இந்தோனேஷியா, மலேசியா, இலங்கை இந்த பகுதிகள் எல்லாம் ஈழமண்டலம் என்று அதற்கு பெயர் கொடுத்து கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்ற பட்ட பெயரை பெற்றவன். அவன் அந்த நாடுகளை எல்லாம் போய் பார்க்கும் பொழுது, அந்த நாட்டிலெல்லாம் அவன் தளபதியாக இளவரசனாக இருக்கும் பொழுது அந்த நாடுகளை எல்லாம் போய் பார்க்கும்போது அங்கெல்லாம் பெரிய பெரிய கோயில்கள். நம்முடைய தென்னகத்தில் இருப்பதோ சிறிய கோயில்கள், சிறிய கருவறை, அதில் இருக்கின்ற மூர்த்தியும் சின்னதாக இருக்கும். ஆனால் இவன் பார்த்த இடங்களில் எல்லாம் பெரிய பெரிய மூர்த்திகள், பெரிய பெரிய கோயில்கள், அந்த வானளாவிய கோபுரங்கள், இதையெல்லாம் பார்த்தவுடன் அவனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நான் அரசனானால், அப்பொழுது இளவரசன், நான் என்னுடைய நாட்டுக்கு அரசனானால் நான் ஒரு பெரிய கோயிலை சிவனுக்கு எடுப்பிப்பேன் என்று அவன் நினைத்துக் கொள்கிறான். அந்த நினைப்போடு வந்த பிறகு அவன் பட்டம் ஏற்கின்றான், அரசனாகின்றான். மகா சக்கரவர்த்தியாக, மன்னனாக அவன் பட்டம் ஏற்கின்றான். அப்படி பட்டம் ஏற்றவுடன் அவன் செய்கின்ற முதல் வேலை என்ன என்றால், சிவனுக்கு ஒரு அழகான கோயில், தஞ்சை பெரிய கோயிலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவித்து விட்டான். நிறைய பொருள் செலவு. அந்த தஞ்சை மாவட்டத்திலே வயல்கள் சூழ்ந்த இடம், மருத நிலம் அது. அங்கே கல் ஒன்று கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடத்திலே பெரிய பெரிய கற்களை எல்லாம் கொண்டு கற்கோயில் எடுப்பிக்கிறான். அப்படி எடுப்பித்து விட்டு அதற்கான கும்பாபிஷேகங்களை எல்லாம் முடித்து விட்டார். முடித்து விட்ட பிறகு அவனுக்கு ஒரு பெருமிதம் வருகிறது. இறைவா, என்னை போல இவ்வளவு பெரிய கோயில் கட்டியவர்கள் யாராவது உலகத்தில் உண்டா என்ற பெருமிதம் அவனுக்கு வருகிறது. வந்தவுடன் அவன் என்ன செய்கின்றான் என்றால், அந்த பெருமித உணர்ச்சியோடவே அவன் தூங்கி விடுகிறான். அவனுடைய கனவிலே இறைவன் வருகிறார். இறைவா, நலமாக இருக்கிறீரா? நான் கட்டிவித்த கோயிலில் சுகமாக சௌக்கியமாக இருக்கிறீரா என்று கேட்கிறான். உடனே சிவன் சொல்கின்றார், அழகி கொடுத்த நிழலில், அழகி கொடுத்த நிழலில், நீ கொடுத்த இடத்தில் நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். இவருக்கு ஒரு ஆச்சரியம் வருகிறது. கோயிலை நான் கட்டினேன், என்னை தெரிகிறது, என்ன நான் கட்டினேன் என்று. ஆனால் இந்த அழகி என்பது யார்? உடனே என்ன செய்கின்றான், தன்னுடைய பட்டத்து அரசிகளை எல்லாம் வரவழைத்து
உங்களில் யாருக்காவது அழகி என்ற பேர் இருக்கிறதா என்று கேட்கின்றார். யாரும் எங்களுக்கு அந்த பேர் இல்லை என்கிறார்கள். அடுத்ததாக அயல் நாட்டிலிருந்து ஒரு நாட்டை கவர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்றால், ஒரு நாட்டினுடைய பொருளை செல்வத்தை கவர்ந்து கொண்டு வருகிறார்கள், அந்த அரசன் தோற்று விட்டான் என்றால் அந்த அரண்மனையில் இருக்கிற மகளிரை எல்லாம் இவர்கள் அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி அயல் நாட்டிலிருந்து வந்த பெண்களையும் கேட்கின்றான், இங்கு உங்களில் யாராவது அழகி என்று இருக்கிறீர்களா என்று. இல்லை என்கிறார்கள். அப்பொழுது தான் அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. இந்த கோயிலை கட்டுவித்த அந்த ஸ்தபதி அந்த கோயிலை கட்டியவரை போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவரை வர சொல்கிறான். வருகிறார். வந்தவுடன், இந்த கோயிலை நான் தானே கட்டுவித்தேன், இந்த அழகி என்பது யார், அவள் எப்படி இதற்கு பொறுப்பாவாள், அழகி தந்த நிழலில் நான் சௌக்கியமாக இருக்கிறேன் என்று சிவபெருமான் சொன்னாரே, அவள் எப்படி இந்த கோயிலுக்கு சம்பந்தமுடையவளாக ஆனாள் என்று எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த ஸ்தபதி சொல்கின்றார், ஐயா, நாங்கள் கோயில் கட்டிய இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. அங்கே ஒரு வயதான மூதாட்டி இருப்பாள். அவள் தினமும் ஒரு பானையிலே நீர் மோரை சுமந்து கொண்டு வந்து கோயில் கட்டுகின்ற பணியில் இருக்கின்ற வேலையாட்களுக்கெல்லாம் அந்த மோரை பகிர்ந்து தருவாள். அடுத்து என்ன செய்வாள் என்றால், ஒரு நாள் கோயில் கிட்டத்தட்ட முடிகின்ற நிலையில் இருக்கும் பொழுது, ஐயா, இந்த கோயிலுக்கு ஏதாவது என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இது தர வேண்டும் என்று கேட்கின்றார். அம்மா, நீயோ ஏழை, நீ தருகின்ற மோருக்கு கூட நீ காசை வாங்க மாட்டேன் என்கின்றாய், எங்களுக்கு இலவசமாக அந்த மோரை தருகிறாய். அப்படிப்பட்ட நீ என்ன செல்வம் சேர்த்து வைத்திருப்பாய், இவ்வளவு பெரிய கோயிலை கட்டுவதற்கு அதற்கு உன்னுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்று அவர் கேட்கின்றார். உடனே அந்த பெண் சொல்கின்றாள், என்னுடைய வீட்டு வாசலிலே ஒரு பட்டடை கல் இருக்கிறது, அந்த கல்லை எப்படியாவது அந்த கோயிலில் ஒரு பகுதியில் நீங்கள் பொருத்தி விட்டால் அது போதும் எனக்கு. கோயில் கட்டுகிற வசதி இல்லை, ஆனால் கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆவல் என்னுடைய மனதிலே இருக்கிறது. அப்போது இந்த சொன்ன உடனே அந்த ஸ்தபதி என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த பெண்ணுடைய அந்த மூதாட்டியினுடைய வீட்டுக்கு, அந்த குடிசை வீட்டுக்கு போய் பார்க்கிறார். அங்கே அவள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய பட்டடைக்கல் இருக்கிறது. அதை கொண்டு வர சொல்லி அந்த பட்டடைக்கல்லை சிவலிங்கத்தின் மேற்கூரையிலே பதித்து விடுகிறார். பதித்த பிறகு, அம்மா, உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்ல போகிறார். கோயிலிலே கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது, நீயும் வர வேண்டும் என்று சொல்ல போகிறார். அந்த பெண் அங்கே இல்லை, அந்த பெண் இறந்து போயிருக்கிறாள். ஆக அவளுடைய ஆசை பூர்த்தியானவுடன் அவள் மறைந்து போயிருக்கிறாள். இந்த செய்தியை கேட்டவுடன் தான் ராஜராஜனுக்கு மிகுந்த வருத்தமாகிவிட்டது. ஒரு கோயிலை கட்டிவிட்டோம், இவ்வளவு பெரிய கோயிலை கட்டிவிட்டோம் என்று பெருமிதத்தோடு நாம் இருந்தோமே, அந்த பெருமிதமெல்லாம் அந்த அன்புடைய அந்த அழகி என்ற பெயருடைய அந்த கிழவிக்கு முன்னால் எல்லாம் வீணாக போய்விட்டதே என்று அவன் அதற்கு பிறகு மிகுந்த தன்னடக்கத்தோடு பல கோயில்களை அவன் பிற்காலத்தில் கட்டினாலும் அவனுடைய மகன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயில் கட்டுகிறான். இப்படி எத்தனையோ கோயில்களை கட்டினாலும் பல திருப்பணிகளை செய்தாலும் அந்த அகங்காரம் என்பதை சிவன் அவருடைய மனத்திலிருந்து அகற்றி விடுகிறார். நிச்சயமாக செவி இன்பம் பெருகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும் பொழுது இந்த நேரத்தில் ஒரு இடைவெளி எடுத்துக்கலாம். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து சிவபெருமானின் அந்த திருவிளையாடல்கள் குறித்தும் பார்க்கலாம். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து மகா சிவராத்திரியின் சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடரும்.
सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां